பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோராயிரநாமம் ஒள்ளியவாகிப் போதவாங்கதனுக்கு ஒன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையைச் சீறி வெகுண்டு துகுண்புடைப்ப பிறையைத் தனல் விழிப்பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணிக் கண்டேனே. தெள்ளிய சிங்கம், அதாவது மிகவும் அழகிய சிங்கம் என்பது பொருள். பிரகலாதனுக்கு மிகவும் அழகிய சிங்கமாக எம்பெருமான் காட்சி அளித்தானான். அதாவது ஹிரண்யனுக்கு பயங்கர வரேண்யனாக, அப்படி மிகவும் அச்சத்தை விளைக்கக்கூடிய, நடுக்கத்தை விளைக்கக்கூடிய பயங்கரமான சிம்மமாக இருந்தவன். அதே அவனுடைய பிள்ளை அந்த சிறுவன் என்று வருகின்ற பொழுது அவனுக்கு மிகவும் அழகிய சிங்கனாக எழுந்தருளி இருந்தானாம். ஆகையினாலே அந்த நரசிம்மனுக்கு அழகிய சிங்கன் என்றும் ஒரு திருநாமம் ஏற்பட்டது. அழகியான் தானே அறிவுருவன் தானே என்கின்றார் திருமழிசை ஆழ்வார். எம்பெருமானுடைய மற்ற அவதாரங்களை காட்டிலும் இந்த நரசிம்ம அவதாரம் என்பது மிக மிக அழகு என்கின்றார். அப்படிப்பட்ட அழகிய சிங்கனாக இந்த திருவல்லிக்கேணி என்கிற க்ஷேத்திரத்திலே சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். மரீச்சி என்ற மகர்ஷிக்கு பிரத்யக்ஷமாகி முதலிலே இங்கே எழுந்தருளினவர் அழகிய சிங்கர். அதாவது முதலிலே என்றால் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுக்கும் முதலிலே எழுந்தருளினவர் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஊரினுடைய ஸ்தல புராணத்தின்படியும் முதலிலே நரசிங்க பெருமானுடைய பிரபாவம் எல்லாம் கூறப்பட்டு இந்த அழகிய சிங்கருடைய பெருமை சொல்லப்பட்டு பிறகுதான் பார்த்தசாரதி பெருமானுடைய பிரபாவமானது சொல்லப்படுகிறது. செவி வழி செய்தியாக முதலிலே ஸ்ரீ அழகிய சிங்கர் முன்புறம் கிழக்கு பார்த்து எழுந்தருளி இருந்ததாகவும், ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமான் எழுந்தருடைய பிறகு அழகிய சிங்கர் அவருக்கு தன்னுடைய முன்புறத்தை கொடுத்துவிட்டு தான் அவருக்கு பின்னாலே வந்து எழுந்தருளி விட்டதாகவும் இங்கே செவி வழி செய்தி சொல்லுகின்றது. இத்தகைய காரணங்களினாலே இங்கே இரண்டு எம்பெருமான்களுக்குமே பிராதானியம், அதாவது முக்கியத்துவம் உண்டு. இரண்டு புறமும் துவஜஸ்தம்பங்கள். ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுக்கு துவஜஸ்தம்பம் இருக்கிறார் போலேயே ஸ்ரீ அழகிய சிங்கருக்கும் துவஜஸ்தம்பம் இருக்கிறது. இருவருக்குமே ஏறக்குறைய பிரம்மோற்சவங்கள் ஒரே மாதிரியாகத்தான் நடைபெறுகின்றன. அப்படி நடைபெறுகின்ற அந்த பிரம்மோற்சவத்திலே 6ஆம் நாள் மாலை அந்த எம்பெருமானுக்கு யானை வாகனத்திலே புறப்பாடு. இருவருக்குமே ஸ்ரீ பார்த்தசாரதி அழகிய சிங்கர் இருவருக்குமே யானை வாகனத்திலே புறப்பாடு. எம்பெருமானே ஒரு யானை, அடியவர்கள் எத்தனை தடவை சேவித்தாலும் போதுமென்ற திருப்தியை உண்டாக்காதது அது எம்பெருமானுடைய சேவை. ஆகையினாலே எம்பெருமானே ஒரு யானை, யானையை எத்தனை தடவை பார்த்தாலும் அது போதுமென்ற திருப்தியை உண்டாக்காதாம். இன்னும் யானைக்கும் எம்பெருமானுக்கும் பல ஒற்றுமைகள் சொல்லுவதுண்டு. அந்த யானையானது தன்னை கட்டுவதற்கு தானே கயிற்றை எடுத்து கொடுக்குமாம். அதுபோல எம்பெருமானும் தன்னை கட்டுவதற்கு உண்டான பக்தியை அவனே நமக்கு கொடுக்கிறான். 8 2 கயிறு எனக்கூடிய அந்த பக்தி அதை நமக்கு எம்பெருமான் கொடுக்கிறான் என்று இப்படியெல்லாம் அந்த யானைக்கும் எம்பெருமானுக்கும் பல ஒற்றுமைகள். தென்னானாய், படவானாய், குடபாலானாய், குடபால மதையானாய் என்று திருமங்கையாழ்வார் எம்பெருமானை யானையாகவே அனுபவிக்கிறார். தரியார்ந்த கருங்களிலே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையானை உரியார்ந்த நறுவெண்ணை ஒளியால் சென்று அங்கு உண்டானை கண்டு ஆய்ச்சி உரடோடு ஆர்க்க தரியார்ந்த கருங்களிலே போல நின்று என்று யானையைப் போல அந்த கண்ணபிரான் இருந்தான் என்று திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறாரே. அதற்கு சேர எம்பெருமான் அந்த யானை மீது, அதாவது ஒரு யானை மீது இன்னொரு யானை ஆரோகணித்து வந்தால் அது எப்படி இருக்குமோ அப்படி அந்த எம்பெருமான் யானமாகத்திலே எழுந்தருளுகின்ற அந்த அழகு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதிலேயும் அன்றைய தினம் புறப்பாட்டிலே ஒரு விசேஷம் வேறு உண்டு. அந்த யானை எப்படி அசைந்து அசைந்து நடந்து அந்த நடையழகிலேயே நாம் கண் வைக்கும்படியாக நம்மை ஈர்த்து விடுகிறதோ அதுபோல எம்பெருமானும் அன்றைய தினம் ஏசல் என்று ஒரு வைபவம் கண்டருளுகின்றான். அந்த சமயத்திலே அந்த யான வாகனத்திலே எழுந்தருளுகின்ற எம்பெருமானை எழுந்தருளச் செய்கின்ற ஸ்ரீபாதம் தாங்குவோர் அவர்கள் அத்தனை பேரும் ஆன போலவே அசைந்து அசைந்து அதை அந்த ஏசலிலே எழுந்தருள பண்ணுகின்ற காட்சி அது பார்ப்பதற்கு மிக மிக அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட
ஆனவாகன திருக்கோலம் 6ஆம் நாள் மாலை அதை நாம் சேவித்து மகிழ வேணும். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுக்கு 6ஆம் நாள் மாலை யானை வாகனத்திலே புறப்பாடு நடைபெறுவதற்கு முன்னாலே பெருமாள் பத்தியுலாவதில் எழுந்தருளி இப்பொழுது நம்மாழ்வார் சன்னிதி திருமுன்பே எழுந்தருளி இருக்கின்றார். நம்மாழ்வாருக்கு மரியாதைகள் செய்ய பெற்ற பிற்பாடு பெருமாள் இப்பொழுது ஒய்யார நடை நடந்து அங்கே வாகன மண்டபத்திற்கு உள்ளே எழுந்துள்ளப் போகின்றார். ஆயினாலே அந்த எம்பெருமானுடைய நடையழகு காண வேண்டும் என்பதற்காகவே இங்கே 100 கணக்கிலே பக்தர்கள் திரண்டிருக்கின்றார்கள். நம்மாழ்வாருக்கு திரிசடகோபம் சாதித்து மீண்டு எழுந்தருளிய பிற்பாடு எம்பெருமானுக்கு கற்பூர ஆரத்தி நடைபெறுகின்றது. இப்பொழுது அந்த எம்பெருமான் அந்த ஒய்யார நடை நடந்து வாகன மண்டபத்திற்கு உள்ளே எழுந்தருளுகின்றான். அதாவது யானை வாகனம் ஆகையாலே அந்த எம்பெருமானுக்கும் இன்று இந்த நடை அழகு, இந்த நடைக்கு கஜகதி என்று பெயர் சொல்லலாம். அதாவது ஒரு யானையானது எப்படி அசைந்து அசைந்து வேகமாக நடக்குமோ அதே போல எம்பெருமானும் இன்றைய தினம் எழுந்தருளுகின்ற அந்த நடை அப்படி யானை அசைந்து அசைந்து வருவது போலவே இருக்கும் என்று நாம் கொள்ளலாம். அப்படி அந்த எம்பெருமானுடைய நடை, அந்த நடையழகு என்றால் அதுவும் கண்ணனுடைய நடையழகை பற்றி பெரியாழ்வார் அருளி செய்கின்ற பொழுது கானகம்படி உலாவி உலாவி கருஞ்சிருக்கன் குழலூதின போது என்று நடையழகை அனுபவிக்கின்றார். அந்த நடையழகை காட்டிய எம்பெருமான் வாகன மண்டபத்திலே சேர்ந்த பிற்பாடு அவனுக்கு யானை வாகனத்தின் மீது அலங்காரமானது நடைபெறப் போகிறது. இப்பொழுது எம்பெருமான் யானை வாகனத்தின் மீது ஆரோகணித்து புறப்பாடு கண்டருள சித்தமாக இருக்கின்றான். அந்த புறப்பாட்டுக்கு முன்னாலே அதிகாரிகள் எம்பெருமானை சேவித்து வழியனுப்பி வைக்கின்றார்கள். இப்பொழுது வாகன மண்டபத்திலிருந்து அந்த மிகப்பெரிய யானை வாகனம் அது புறப்பாடு கண்டறியும் பொழுது அது அந்த வாகன மண்டபத்திலிருந்து புறப்படுகின்ற அழகே தனியாக இருக்கும். அதை காண்பதற்கே 100 கணக்கானோர் அங்கே திரண்டிருப்பார்கள். பெரிய யானை வாகனத்தின் மீது எம்பெருமான் ஆரோகணித்திருக்க, அவன் அந்த ஒற்றை குடையின் கீழே இருக்க, அவனுக்கு பின்னாலே அர்ச்சகர் எழுந்தருளி இருந்து அவரும் அந்த சாமரம் வீசிக்கொண்டு அப்படி வருகின்ற அந்த காட்சி மிகவும் அற்புதமான காட்சியாகும். எம்பெருமான் திருமுன்பே பெரிய திருவந்தாதி என்கின்ற திவ்ய பிரபந்தம், நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தம், அது எம்பெருமான் திருமுன்பே ஓதப் பெறுகின்றது. முன்னதாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாசிரியம் என்கின்ற திவ்ய பிரபந்தம் தொடங்க பெற்று அதற்கு பிறகு பெரிய திருவந்தாதி என்கின்ற திவ்ய பிரபந்தம், அந்த திவ்ய பிரபந்தத்திலே தான் ஆழ்வார் நம்மாழ்வார் தம்முடைய நெஞ்சை கொண்டாடுகின்றார். முயற்சி சுமந்தெழுந்து முன்புத்த நெஞ்சே இயத்துவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவீன் தொடைகளது உள்பொதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணன் புகழ் என்று என்னை காட்டிலும் எம்பெருமானை உடைய புகழை பாடுவதிலே எனக்கும் முன்னே முன்புற்ற நெஞ்சே நீ என்னோடு கூடி அந்த எம்பெருமானை நீ போற்றுவாயாக என்கின்றார். இப்படி ஒரு பெரிய மகாராஜன் சக்கரவர்த்தி பட்டாபிஷேகம் செய்து கொள்ளும் பொழுது யானை மீது அமர்ந்து ஊர்வலம் வருவது உண்டா? வால்மீகி ராமாயணத்திலே கூட இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தி நினைத்து அயோத்தியிலே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே அவன் அவர்களுடைய கருத்துக்களை கேட்கிறான். நான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்க அவர்களும் அந்த நாளைத்தான் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று விடை கூறினார்களா? அப்படி கூறியதை கூறும் பொழுது வால்மீகி சொல்லும் பொழுது அவர் மிக அழகாக தெரிவிக்கின்றார். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதா யாந்தம் சுப்ர சத்ராவிரதானனம்
இப்பொழுது நாம் வேதபாராயண கோஷ்டியை கண்முன்னாலே காண்கின்றோம். எம்பெருமானுக்கு பின்னே வேத பாராயண கோஷ்டி சென்று கொண்டிருக்கின்றது. இச்சாமோதி மகாபாகம் என்று அந்த வால்மீகி ஸ்ரீராமாயண ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட விடயம் என்றால் என்னவென்றால், மகேன அதாவது மகதா கஜேன ஆயாந்தம் என்று மிகப்பெரிய யானையின் மீது ராமபிரான் வீற்றிருக்க வேண்டும். சுப்ர சத்ர ஆவிருத்த ஆனனம் என்று மிகவும் வெள்ளை வெளையர் என்றிருக்கிற அந்த வெண்கொற்ற குடையின் கீழே ராமபிரான் அப்படி யானை மீது ஆரோகணித்து வருகின்ற காட்சி, அதை நாங்கள் காண வேண்டும். அதற்காகத்தான் காத்து கொண்டு கிடக்கிறோம் என்று அயோத்தியாவாசி ஜனங்கள் அந்த தசரதனிடத்திலே தெரிவித்ததாக வால்மீகி கூறுகின்றார். அதை போலவே இந்த இடத்திலே இப்பொழுது ராமபிரான் மிகப்பெரிய அந்த யானை வாகனத்தின் மீது ஆரோகணித்து வருகின்றார் போலே இங்கே கண்ணபிரான் அந்த யானை மீது ஆரோகணித்து எழுந்தருளி இருக்கின்றான். அதாவது ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமான் அந்த மகதா கஜேன ஆயாந்தம் சுப்ர சத்ர ஆவிருத்தம் என்று சொல்லப்படுகின்றபடி வெண்கொற்ற குடையின் கீழே மிகப்பெரிய யானை மீது ஆரோகணித்து எம்பெருமான் எழுந்தருளி இருக்க, அவனுக்கு பின்னே ஓர் அர்ச்சகரும் எழுந்தருளி இருந்து அவனுக்கு தாமரங்களை வீசிக்கொண்டு எழுந்தருள ஒரு பெரிய சக்கரவர்த்தி எழுந்தருளுவது போன்ற ஒரு காட்சியினை நமக்கு எம்பெருமான் இங்கே தருகின்றான். இந்த எம்பெருமான் திருவிதிகளிலே எழுந்தொழுகின்ற பொழுது இரண்டாவது தெரு, அதாவது தெள்ளியசிங்க பெருமாள் கோயில் தெரு என்று சொல்லப்படுகின்ற அந்த வீதியிலே எழுந்தொழுகின்ற பொழுது அவனுக்கு இப்பொழுது ஏசல் என்கின்ற ஒரு வைபவமானது நடைபெற இருக்கிறது. அதாவது ஏசல் என்றாலே என்ன பொருள் என்றால், யாருக்கோ பழிப்பு காட்டுவது போலே என்று ஒரு பொருள் சொல்கின்றார்கள். அதனுடைய பொருள் இருக்கட்டும். அதாவது யானையானது எப்படி அது வேகமாக ஓடும், அதனுடைய செயல்களை நாம் இப்படித்தான் இருக்கும் என்று அளவிட்டு அறிய முடியாது. மிகவும் நிதானமாக நடந்து கொண்டிருக்கும். திடீரென்று அதை நினைத்து கொண்டால் வேகமாக 4 கால் பாய்ச்சலிலே நடந்து செல்லும். அதுபோல இங்கே எம்பெருமானும் அந்த யானை வாகனத்தின் மீது அல்லவா ஆரோகணித்திருக்கிறான். ஆகையினாலே அந்த யானை நடப்பது போலவே வேகமாக அந்த யானை ஓடுவது போலவே அந்த வாகனத்தை எழுந்தருள பண்ணுகின்ற ஸ்ரீபாதம் தாங்கும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் அப்படி எழுந்தருள பண்ணுகின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்குத்தான் ஏசல் என்று பெயர். இந்த நிகழ்ச்சி 3ஆம் உற்சவம் காலை கருட வாகனத்தன்றும் நடைபெறுகிறது. இது 6ஆம் உற்சவம் மாலை யானை வாகனத்தன்றும் நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியை காண வேண்டும் என்பதற்காகவே நூற்றுக்கணக்கானோர் அங்கே அந்த பக்தர்களெல்லாம் திரண்டிருப்பார்கள் அந்த தெருவிலே. அப்படி திரண்டிருக்கிற பக்தர்கள் வெள்ளத்திற்குள்ளே அந்த யானை வாகனத்திலே பெருமாள் மிகவும் வேகமாக எழுந்தொழுகின்ற பொழுது வெகு தூரத்திலிருந்து பார்த்தால் மக்கள் தலைமீது எம்பெருமான் மிதந்து வருவது போன்ற ஒரு அற்புதமான காட்சி நம் கண்முன்னே விரியும். அங்கே அந்த இசை கருவிகளெல்லாம் மிக அழகாக இசைக்கப்பட அந்த இசைக்கு சேர்ந்த ஒரு நடையிலே அந்த எம்பெருமான் எழுந்தருளுகின்ற காட்சி, யானை வாகனத்தின் மீது எழுந்தருளுகின்ற காட்சி, அது மிக அழகான சேவை. அதை சேவிப்பதற்காகத்தான் இங்கே பக்தர்கள் திரண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது சிறுவர்களும் கூட தாங்கள் ஒரு சிறிய யானை வாகனத்தின் மீது அந்த எம்பெருமானை எழுந்தருளச் செய்து அவனையும் அதேபோல் ஏசல் முதலான நிகழ்ச்சிகளை எல்லாம் நிகழ்த்தி அந்த எம்பெருமானைப் போலவே தாங்களும் உற்சவம் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். எம்பெருமான் திருக்கோவில்களிலே எழுந்தருளி இருப்பது போலவே அந்த சிறுவர்களுடைய பூஜையும் அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். நாராயணாய தேவாமிருதம் தேவாமிருதம் நாராயண தேவாமிருதம் தேவாமிருதம்
ஒரு சேரு யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவிலிலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான் தெளியசிங்க பெருமானுக்கு 6ஆம் நாள் மாலை பிரம்மோற்சவத்திலே யானை வாகனத்திலே புறப்பாடு நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக பெருமாள் இப்பொழுது மாலை பத்தி உலாவுதல் என்கின்ற ஒரு வைபவத்தை கண்டுகொள்கின்றார். அதாவது தாம் எழுந்தருளியிருக்கின்ற கண்ணாடி அறையிலிருந்து புறப்பட்டு மிகவும் நிதானமாக அடியவர்களுக்கு காட்சி தருகின்ற ஒரு புறப்பாடு இது. இடது திருக்கரத்தை வாவென்று அழைப்பது போல இருக்கக்கூடிய ஆத்மான ஹஸ்தம் வலது திருக்கரத்திலே அப்படி தன்னிடத்திலே வருபவனுக்கு தாம் அருள் புரிய போகின்றோம் என்பதை காட்டும் விதமாக வைத்திருக்கின்ற அபயஹஸ்தம் ஆகிய இவ்விரண்டு திருக்கரங்களுடன் இந்த 2 திருக்கரங்களுடன் அவன் எழுந்தருளியிருக்கின்ற இந்த காட்சி மிகவும் அற்புதமான சேவையாகும். பெரும்பாலும் எல்லா திருக்கோயிலிலும் ஒரு கையிலே எம்பெருமான் வலது திருக்கரத்தை அபயஹஸ்தமாகவோ அல்லது கீழே அப்படி தன்னுடைய திருவடிகளை காட்டுகின்ற ஹஸ்தமாகவோ வைத்துக் கொண்டிருப்பார். மிகச் சில திவ்யதேசங்களிலே மட்டும்தான் இப்படி ஒரு திருக்கரத்தை அபயஹஸ்தமாகவும் மற்றொரு திருக்கரத்தை ஆஸ்வான ஹஸ்தம், அதாவது நம்மை அவனிடத்திலே அழைக்கின்ற ஒரு பாவனையிலே இருக்கக்கூடிய திருக்கை அப்படி எம்பெருமான் எழுந்தருளி இருப்பது என்பது அநேகம் திவ்யதேசங்களிலே கிடையாது. மிகவும் சில திவ்யதேசங்களிலே மட்டும்தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியினை நாம் இப்படிப்பட்ட திருக்கோலத்தினை நாம் காணலாம். அதிலேயும் அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் அழகிய சிங்கன் என்பதற்கு சேர மிக அழகான அந்த திருக்கோலத்தோடு அவன் எழுந்தருளி இருக்கின்றான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்பொழுது அங்கே ஊஞ்சல் கண்டருளுவார். அந்த ஊஞ்சலிலே எழுந்தருளுவதற்கு முன்னர் அவனுக்கு இப்பொழுது அந்த ஒரு நடையழகு அது நடைபெறுகிறது. அது அந்த நடையழகு கூட எம்பெருமான் ஊஞ்சலிலே எழுந்தருளிருப்பது போலவே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீபாதம் தாங்கும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் எம்பெருமானை எழுந்தருளச் செய்கின்றனர். அந்த எம்பெருமான் அப்படி ஊஞ்சலிலே எழுந்தருளுகின்ற பொழுது அவன் நமக்கு காட்டி அருளுகின்ற அந்த நடையழகினை நாம் இப்பொழுது கண்டு கழிக்கின்றோம். இது பத்தி உலாவுதல் என்கின்ற நிகழ்ச்சியின் நடுவிலே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும். அந்த ஊஞ்சலிலே எம்பெருமான் சிறிது நேரம் எழுந்தருளி இருந்து அதற்கு பிறகு ஊஞ்சலிடப்பட்டு மறுபடியும் பத்தி உலாவுதல் கண்டருளி அதற்கு பிறகு வாகன மண்டபத்திற்கு எழுந்தருள்வார். அதற்கு முன்னால் வழியிலே இருக்கக்கூடிய மண்டபங்களிலே ஒவ்வொரு பத்தியாக அவன் உலாவி உலாவி எழுந்தொழுகின்ற அந்த அற்புதமான காட்சி அதை நேரிலே நாம் சென்று சேவிக்கிற பொழுது கூட இவ்வளவு அருகிலே அவனை போய் நாம் சேவிக்க முடியாது. ஆகையினாலே தான் எம்பெருமான் நமக்கு இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தை வசதியை கூட எம்பெருமான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறானோ என்று நாம் நெஞ்சிலே நினைக்க தோன்றுகின்றது. அவனை எவ்வளவு அருகிலே நாம் சேவிக்க வேண்டுமானாலும் இங்கே இந்த தொலைக்காட்சி மூலமாக அவனை சேவிக்கலாம் அல்லவா? எம்பெருமான் மிகவும் தொலைநோக்கோடு தான் இப்படிப்பட்ட ஒரு சங்கல்பத்தை செய்து நமக்கு அருளை பொழிந்திருக்கின்றான். அவனுடைய தொலை நோக்கினாலே நாம் பெற்றிருக்கின்ற பாக்கியம்தான் இந்த தொலைக்காட்சி. அதுவும் இந்த பொதிகை தொலைக்காட்சி மூலமாக இப்பொழுது நாம் காணுகின்ற இந்த காட்சி அந்த பொதிகையிலிருந்து வீசுகின்ற ஒரு தென்றலை போலவே எம்பெருமானுடைய திருவுள்ளமும் நமக்கு மிகவும் குளிர்ந்திருந்து நம்மை அனுகிரகிக்கின்றது. இப்பொழுது எம்பெருமான் அந்த யானை வாகனத்தின் மீது ஆரோகணிப்பதற்கு முன்னாலே வாகன மண்டபத்திற்கு எழுந்தொழுகின்ற நிகழ்ச்சி. அதிலே எம்பெருமான் நமக்கு ஒய்யார நடை காட்டி அந்த வாகனத்தின் மீது எழுந்தருளி விட்டான்.
இப்பொழுது திருவீதியிலே எம்பெருமானுக்கு யானை வாகனத்தின் மீது புறப்பாடு நடைபெறுகின்றது. ஒரு சிங்கமானது யானை மீது வீற்றிருந்தால் எப்படி இருக்கும் என்று நாம் கற்பனை செய்ய வேண்டாம். இங்கே தெள்ளிய சிங்கம் என்று ஆழ்வாராரை போற்றப் பெற்ற அந்த நரசிங்க பெருமான் யானை வாகனத்தின் மீது எழுந்தொழியிருக்கின்ற நிகழ்ச்சியை நாம் கண்ணாலேயே கண்டு அந்த அனுபவத்தை பெற்றுவிடலாம். யானை மீது சிங்கம் வருகின்ற காட்சி அதை நாம் இங்கே கண்டு விடலாம். அதிலேயும் இவன் வெறும் சிங்கம் அல்லவே, அழகிய சிங்கம் ஆயிற்று. இவனை பற்றி ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ர நாமத்திலே பராசர பட்டர் மிக அழகாக காட்டி அருளுகின்றார். தம்முடைய பாஷ்யத்திலே வேதவியாசர் அருளி செய்த அந்த விஷ்ணு சஹஸ்ர நாமம், அதாவது பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரனுக்கு உபதேசித்ததாக சொல்லப்படுகின்ற அந்த சஹஸ்ர நாமம், அதிலே இவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான் என்று 2 திருநாமங்களை சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த நாரசிம்ம வபுகு என்றால் நரசிங்கம், நரமும் சிங்கமும் கலந்த தோற்றத்திலே இவன் இருக்கிறான். அதை நாரசிம்ம வபுகு என்று தெரிவித்தார். அப்படி நரமும் சிங்கமும் கலந்த தோற்றம் என்றால் அது நமக்கு அச்சத்தை விளைக்குமோ என்று கேட்டால் அப்படி அல்ல. அவன் ஸ்ரீமான். ஸ்ரீமான் என்றால் அழகு உடையவன், மிக மிக அழகானவன். அந்த ஸ்ரீ சப்தம் இந்த இடத்திலே நமக்கு அழகை காட்டுகின்றது. அப்படிப்பட்ட அழகிய திருக்கோலத்தோடு எழுந்தருளி இருக்கின்ற அந்த நாரசிம்ம வபுகு என்று சஹஸ்ர நாமத்திலே தெரிவிக்கப்பட்ட அந்த கருத்தைத்தான் பராசர பட்டர் நமக்கு விளக்கி அருளினார். அந்த ஸ்ரீமான் என்பதற்கு அழகன் என்ற பொருளை காட்டினார் பட்டர். அது நரசிங்க பெருமானாயிருந்தால் அவன் அழகனாயிருப்பான் என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது என்றால் அங்கேதான் பட்டருக்கு ஆழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் அப்படி துணை செய்தது, எடுத்து கொடுத்தது. திருமழிசை பிரான் இந்த எம்பெருமானை அனுபவிக்கின்ற பொழுது அழகியான் தானே அரியுருவன் தானே பழகியான் தாளே பணிமின் என்று நமக்கு மிகவும் பழக்கப்பட்டவனான அந்த எம்பெருமான், அவனுடைய திருவடிகளை பணியுங்கள். அவன் எப்படிப்பட்டவன்? அழகியான். அவன் யார்? அரியுருவன், அதாவது சிங்க ரூபத்திலே எழுந்தொழி இருந்தவன். ஆஹா, சிங்கப்பெருமான் அழகியான் என்றார் திருமழிசை பிரான். அதைத்தான் திருவுள்ளத்திலே கொண்டார் பராசர பட்டர். ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய திருநாமங்களிலே நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான் என்கிற சொற்களுக்கு என்கிற திருநாமங்களுக்கு விளக்கம் அருளி செய்தார். ஆஹா, அரியுருவன் தானே என்கிறது நாரசிம்ம வபுகு என்கிற அந்த சப்தத்தாலேயும், அவன் அழகியான் என்கிறது ஸ்ரீமான் என்கிற சப்தத்தாலேயும் முன்னமே தெரிவிக்கப்பட்டது என்பது நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டும் அப்படிப்பட்ட ஒரு விளக்கமாகும். இங்கே எம்பெருமான் திருமுன்பே அருள் செயல் கோஷ்டி அப்படி மிக அழகாக காட்சி தருகின்றது. அந்த இருபுறமும் அருள் செயல் கோஷ்டிக்கு உடை அப்படி சமர்ப்பித்திருக்க அவர்கள் எழுந்துள்ளுகின்ற காட்சி, அதிலேயும் எம்பெருமான் எழுந்துள்ளுகின்றான் என்பதற்காக பக்தர்கள் அனைவரும் தெருவை அடைத்து மிகப்பெரிய கோலங்களை எல்லாம் அப்படி அந்த இடத்திலே அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த கோலங்களின் மீது எம்பெருமான் எழுந்துள்ள வேண்டும் என்று பக்தர்களுடைய அந்த ஆசையை எம்பெருமான் பூர்த்தி செய்கின்றான் என்கிற அந்த நிகழ்ச்சியையும் நாம் இப்பொழுது கண்முன்னாலே கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த எம்பெருமானைத்தான் மங்களாசாசனம் செய்த பெரியாழ்வார் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனுக்கு பந்தனை தீர பல்லாண்டு என்று அவனுக்கு ஒரு குறையும் வாராமல் இருக்க வேண்டும் என்று மங்களாசாசனம் செய்தருளினார். அதை நம்மாழ்வாரும் கூட இந்த எம்பெருமானை போற்றுகின்ற பொழுது செல்ல உணர்ந்தவர் செல்வந்தன் சீரண்ணி கற்பரோ என்று இவனை பற்றி சொல்லுகின்றார். அல்லல் அமரவை செய்யும் இரணியன் ஆகத்தை மல்லல் அரியுருவாய் செய்த மாயம் அறிந்தும் செல்ல உணர்ந்தவர் செல்வந்தன் சீரண்ணி கற்பரோ. இரணியனுடைய ஆகத்தை அழித்தான் எம்பெருமான். அதாவது அழியவர்களுடைய விரோதிகள் யாவர் சில பேர், அவர்களை எம்பெருமான் விட்டு வைக்க மாட்டான் என்று அப்படிப்பட்ட அவனுடைய பெருமையை அறிந்தவர்கள். செல்ல உணர்ந்தவர் என்றால்
மிகவும் நன்றாக மேலே மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை நன்றாக அறிந்தவர்கள். அப்படி நன்றாக அறிந்திருப்பார்களானால் அவர்கள் நரசிங்கனை தவிர வேறு யாரை போற்றுவார்கள்? செல்ல உணர்ந்தவர் இவனுடைய மாயத்தை அறிந்திருந்தும் செல்வந்தன் சீரன்னி கற்பரோ என்று இந்த நரசிங்க பெருமானை செல்வன் என்கிற சொல்லாலே நம்மாழ்வார் அருளி செய்தார். அதுதான் ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்திலே ஸ்ரீமான் என்கிற சொல்லாலே தெரிவிக்கப்பட்டது என்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு இப்பொழுது யானை வாகனத்தின் மீது ஏசல் என்கிற வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது யானை அப்படி அசைந்து அசைந்து வருகின்ற அந்த நடை, அதை நாம் கண்முன்னாலே காணும்படியாக அந்த எம்பெருமானை எழுந்தருளச் செய்கின்ற ஸ்ரீபாதம் தாங்கிகள் தங்களுடைய உடலுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களையும் பொருட்படுத்தாமல் இவ்வளவு பெரிய வாகனத்தை தங்கள் தோளிலே வைத்துக் கொண்டு அவர்கள் எம்பெருமானுடைய நடையழகை காட்டுகின்றார்கள். அல்ல அல்ல, அந்த நடையழகை அவர்கள் காட்டும்படியான சக்தியை அந்த இடத்திலே எம்பெருமான் அவர்களுக்கு அவனே கொடுக்கின்றான். ஆகையினாலேதான் இவ்வளவு பெரிய வாகனம் அவர்கள் தோளிலே இருக்கின்ற பொழுதும் அதனால் சிறிதும் அவர்கள் சிரமப்படாமல் அந்த எம்பெருமானுடைய நடையழகை நமக்கு காட்டுகின்றார்கள். இப்பொழுது எம்பெருமான் கங்கை கொண்டான் மண்டபத்திலே எழுந்தருளி இருக்கின்றான். அங்கிருந்து புறப்பட்டு திருக்கோவிலுக்கு சென்று இந்த உற்சவத்தை நிறைவு செய்கின்றான். நாமும் அவனை வணங்கி மகிழ்வோம்.